العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று வரக்கூடிய எங்களுடைய இந்த ஃபிக்ஹ் வகுப்பில் தொடராக நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையினுடைய அமைப்பை ஆதாரபூர்வமான ஹதீதுகளிலே இருந்து பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த வகுப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு தொழுகையிலும் என்னென்ன அத்தியாயங்களை சூறாக்களை ஓதியிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக கடந்த வகுப்பில் மிக தெளிவாக பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூ செய்வதை எப்படி எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை அதனுடைய செயன்முறை வடிவத்தோடு இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். செயன்முறை வடிவத்திற்கு நாங்கள் செல்வதற்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவுடைய அம்சத்தில் 6 விடயங்களை கடைபிடிக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். ருக்குவை பொறுத்த வரைக்கும் அது நபி வழியில் அந்த ருக்கு அமைய வேண்டுமாக இருந்தால் 6 அம்சங்களை நாங்கள் ருக்கு செய்வதில் கடைபிடிக்கணும். அந்த 6 அம்சங்களில் ஒரு அம்சத்தை நாங்கள் தவறவிட்டாலும் அது ரசூலுல்லாவுடைய சுன்னாவை பேணியதாக அமையாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இன்றைக்கு ருக்கு செய்யக்கூடியவர்கள் பலருடைய ருக்குவை நாங்கள் பார்க்கிறோம். பிழையான அமைப்பில் ருக்கு செய்கிறார்கள். கைகளை ருக்குவின் போது எங்கு வைக்க வேண்டும் என்பது தெரியாது. அதே நேரம் அவர்களுடைய முதுகு பகுதி ருக்கு செய்கிற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியாது. அதே நேரம் அவர்களுடைய தலை ருக்கு செய்கிற பொழுது எப்படி இருக்க வேண்டும், பார்வை எங்கு இருக்க வேண்டும் என்பது தெரியாது. அதே நேரம் அவர்களுடைய முட்டுக்கை ருக்கு செய்கிற நேரத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிற இந்த வழிகாட்டல்கள் தெரியாததனால் ஒவ்வொருத்தரும் தனக்கு தெரிந்த மாதிரி ருக்கு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை சஹாபாக்கள் அப்படியே பார்த்து அறிவிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தெளிவான வழிகாட்டல்களை எங்களுக்கு காட்டிவிட்டுத்தான் சென்றிருக்கிறான். எனவேதான் ருக்கு செய்வதில் அந்த பிரதானமான 6 அம்சங்களில் முதலாவது, நாங்கள் ருக்கு செய்கிற பொழுது, அதாவது நிலையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி இன்னும் ஒரு சூறாவையும் ஓதிவிட்டு நாங்கள் ருக்குவுக்கு போகிற பொழுது ஆரம்பமாக எங்களுடைய 2 கைகளையும் நாங்கள் உயர்த்த வேண்டும். ருக்குவுக்கு போவதற்கு முன்னாடி ஒருவர் 2 கைகளையும் உயர்த்தித்தான் ருக்குவுக்கு போக வேண்டும். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, ஆரம்ப வகுப்பில் ஆரம்ப தக்பீரில் நாங்கள் 2 இடங்களில் கைகளை உயர்த்துவது சம்பந்தமாக பார்த்தோம். ஒன்று, எங்களுடைய தோள் புயத்துக்கு நேராக எங்களுடைய 2 கைகளையும் உயர்த்த வேண்டும். அதே நேரம் எங்களுடைய காது பகுதி, காதினுடைய சோனை வரைக்கும் எங்களுடைய 2 கைகளையும் உயர்த்துவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் இருந்ததை ஆரம்ப தக்பீரில் நாங்கள் பார்த்தோம். இந்த ருக்குவுடைய அம்சத்திலும் ருக்குவுக்கு ஒருவர் போவதற்கு முன்னாடியும் அவர் தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்த வேண்டும். அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். முஸ்லிம் கிரந்தத்தில் 391வது ஹதீஸ், அதே மாதிரி புகாரி கிரந்தத்தில் 735வது ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத்தில் தன்னுடைய காது வரைக்கும் அல்லாஹுடைய தூதரவர்கள் ருக்குவுக்கு போகின்ற பொழுது கைகளை உயர்த்தினார்கள் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி புகாரியில் வரக்கூடிய அறிவிப்பில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக நின்றால் ஆரம்ப தக்பீரிலும் ருக்குவுக்கு போகின்ற பொழுதும் ருக்குவில் இருந்து எழும்புகின்ற சந்தர்ப்பத்திலும், இந்த 3 சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் தன்னுடைய தோள் புயத்துக்கு நேராக கைகளை உயர்த்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே ஒருவர் ருக்குவுக்கு போகிற பொழுது நிலையில் நின்றவாறே போகக்கூடாது. அவர் நிலையில் நின்றவாறு கைகளை ஒன்று தோள் புயத்துக்கு நேராக உயர்த்த வேண்டும், அல்லது அவருடைய காது சோனை வரைக்கும் கைகள் 2ஐயும் உயர்த்திவிட்டுத்தான் ஒருவர் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குவுக்கு போக வேண்டும் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. ருக்குவில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 2வது அம்சம், இமாமாக இருந்தாலும் மஅ்மூம்களாக இருந்தாலும் ருக்குவுக்கு போகிற பொழுது கட்டாயம் நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லணும், தக்பீர் சொல்லணும்.
கைகளை உயர்த்துவதோடு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லித்தான் நாங்கள் ருக்கூக்கு போக வேண்டும் என்கிற செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுறாங்க. இதுவும் புகாரியில 789வது இலக்கத்தில் பதியப்படுகிறது. சும்ம யுகப்பிரு ஹீன யர்கா, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ருக்கு செய்கிற பொழுது தக்பீர் சொல்லுவார்கள். இது இமாம் மஅமூம் 2 பேர் மீதும் கடமை. மூன்றாவது அம்சம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ருக்குவில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை பற்றி அபூ ஹுமைத ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதார்கள் என்பதை அந்த சபையில் இருந்த சஹாபாக்களுக்கும் இன்னும் சில மனிதர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிற பொழுது அவர் சொல்கிறார், அல்லாஹுடைய தூதர் அவர்களை நான் கண்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் சொன்னால் தன்னுடைய 2 கைகளையும் தன்னுடைய தோள் புயத்துக்கு நேராக உயர்த்துவார்கள். வஇதா ரகஅ அம்கன யதைஹி மின் ருகுபதைஹி, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ருக்கு செய்தால் தன்னுடைய 2 கைகளாலும் தன்னுடைய முடங்காலை முட்டுக்காலை தாங்கிக் கொள்வார்கள்ங்கிற செய்தியை பார்க்கிறோம். இன்னும் ஒரு ரிவாயத்தில் முஸ்னத் அஹ்மதில் வருகிறது, அஹத பி ருகுபதைஹி, நபிகளார் தன்னுடைய 2 முட்டுக்கால்களையும் பிடித்து கொண்டிருந்தார்கள். அப்ப நாங்கள் ருக்கு செய்கிற பொழுது கவனிக்க வேண்டிய அம்சம், எங்களுடைய 2 கைகளாலும் எங்களுடைய முடங்காலை முட்டுக்காலை பொத்தி பிடிக்க வேண்டும். அது எப்படி என்பதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டேன். அப்ப ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதுகை தாங்குகிற அமைப்பில் காலை தாங்கி பிடித்தார்கள் என்று ஒரு செய்தியிலும், அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தியில் தெளிவாக தன்னுடைய முடங்காலை பிடித்து கொண்டார்கள் என்கிற செய்தியும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். ருக்குவில் 4வது அம்சம், நாங்கள் எங்களுடைய கைகளால் 2 முட்டுக்காலையும் அப்படியே பிடிக்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இந்த விலா எலும்பை விட்டும் எங்களுடைய அக்கல் பகுதியை விட்டும் எங்களுடைய 2 கைகளும் அகற்றப்படணும், ஒட்டி கொண்டிருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை நீங்கள் அபூதாவுதுல பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்தால் தன்னுடைய விலாப்புறத்திலிருந்து தன்னுடைய இந்த சந்து பகுதியை, இந்த முட்டுக்கை பகுதியை அல்லாஹுடைய தூதரவர்கள் விலக்கி வைப்பார்கள், இதனோடு சேர்த்து வைக்க மாட்டார்கள் என்கிற செய்தியும் பார்க்கிறோம். அதையும் நாங்கள் செயல்முறையில் பார்க்கலாம். எப்படி? அப்ப இது அபூதாவுதுல 734வது இலக்கத்தில் பதியப்படுகிறது. 4வது அம்சம், கால்களை பிடிப்பதோடு கைகள் உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடாது, கைகளை ஒருவர் விரித்து பிடிக்க வேண்டும். 5வது அம்சம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை பற்றி ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்தால் தன்னுடைய தலையை ஓரமாக உயர்த்தவும் மாட்டார்கள், கடுமையாக தாழ்த்தவும் மாட்டார்கள். வலாக்கின் பைனதாலி, இந்த 2க்கும் இடைப்பட்டதாக தன்னுடைய தலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். ருக்கு செய்கிற சந்தர்ப்பத்தில் தலையை கூடுதலாக உயர்த்தவும் மாட்டார்கள், தலையை முழுமையாக ரசூலுல்லாஹ் பணிக்கவும் மாட்டார்கள். உயர்த்துவதற்கும் தாழ்த்துவதற்கும் இடைப்பட்ட நிலையில் தன்னுடைய தலையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்கிற செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது, 498வது இலக்கம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த 5 பிரதானமான அம்சங்களும் இருந்தால்தான் அது நபி வழியில் ருக்கு செய்ததாக அமையும். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்தார்கள். அந்த நடைமுறையை நாங்கள் பார்க்கிறோம். 6வது அம்சம், ருக்குவில் என்னென்ன துஆக்களை நாங்கள் ஓத வேண்டும். ருக்குவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன துஆக்களை ஓதியதாக ஆதாரபூர்வமான செய்திகள் வந்திருக்கிறது என்றால் ஏராளமான செய்திகளை நீங்க பார்க்கலாம். அதுல ரசூலுல்லாஹ் ஆரம்பமாக ஒரு செய்தியை சொல்றாங்க, முஸ்லிம் கிரந்தத்தில் அந்த செய்தி பதிவாகப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ருக்குவிலும் சுஜூதிலும் குர்ஆன் ஓதுவதை எனக்கு தடுத்து விட்டான். நாங்கள் கிராத் ஓதுவது, சூறாக்களை ஓதுவது, அல்ஹம்தை ஓதுவது நிலையில் நிற்கிற பொழுதுதான். ருக்குவுக்கு போகிற பொழுதும் சுஜூதுக்கு போகிற பொழுதும் குர்ஆன் ஓதுவதை எனக்கு அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஅம்ம ருக்குஉ ஃபஅல்லிமு ஃபீஹி ரப்ப அஸ்ஸ வஜல், ருக்குவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ருக்குவில் அல்லாஹ்வை அதிகமாக புகழுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக துதிபாடுங்கள். ஏனென்றால் ருக்கு என்பது அல்லாஹ்வை அதிகம் தஸ்பீஹ் செய்கிற இடம். ருக்குவில் நாங்கள் பிரார்த்தனை செய்ய முடியாது, ருக்குவில் நாங்கள் குர்ஆன் ஓத முடியாது. ருக்குவில் வெறுமனே நாங்கள் அல்லாஹ்வை அதிகம் தஸ்பீஹ் செய்யவும். என்னென்ன தஸ்பீஹ்களை ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் வருவதை பார்க்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, வ அம்ம சுஜூத், சுஜூதை பொறுத்த வரைக்கும்
ஃபஜ்தஹிது ஃபித் துஆ, சுஜூதில் நீங்கள் அதிகம் துஆ கேளுங்கள், ஃபகமினுன் அயுஸ்தஜாப லக்கும், அது விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றாங்க ரசூலுல்லாஹ். எனவே சுஜூது தான் துஆ கேட்பதற்குரிய இடம். நாங்கள் சுபஹான ரப்பியில் ஆலாவை ஓதிவிட்டு சுஜூதில் வேண்டுமான பிரார்த்தனைகளை கேட்கலாம், என்ன மொழியிலும் கேட்கலாம். ஆனால் ருக்குவை பொறுத்த வரைக்கும் அதில் பிரார்த்தனை செய்ய முடியாது, கிராத் ஓத முடியாது, வேத எதையுமே நாங்கள் கேட்க முடியாது. அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன வார்த்தைகளை ருக்குவில் ஓதிருக்கிறார்கள், என்னென்ன துஆ? முஸ்லிம் கிரந்தத்தில் 203வது செய்தியாக பதியப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹான ரப்பியில் அலீம் என்பதை ருக்குவில் துஆவாக கேட்டார்கள். இது இமாம் எங்களுக்கு எவ்வளவு நேரம் தருகிறாரோ, இமாம் எங்களுக்கு ருக்குவில் நிற்பதற்கு எவ்வளவு நேரம் தருகிறாரோ, இமாம் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்கிற இஅ்திதாலுடைய நிலைக்கு வரும் வரைக்கும் நாங்கள் இந்த சுபஹான ரப்பியில் அலீம், சுபஹான ரப்பியில் அலீம், சுபஹான ரப்பியில் அலீம் என்று ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வை புகழ்கிற மிக முக்கியமான ஒரு புகழ்ச்சி. இரண்டாவது ஆதாரபூர்வமான செய்தி புகாரி கிரந்தத்தில் 794வது செய்தியாக பதியப்படுகிறது. இந்த துஆவையும் ரசூலுல்லாஹ் ருக்குவிலும் சுஜூதிலும் ஓதிருக்கிறார்கள். இது ருக்குவிலும் ஓத வேண்டும், சுஜூதிலும் ஓத வேண்டும். என்ன துஆ? சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என்கிற துஆவையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ருக்குவிலும் ஓதிருக்கிறார்கள், சுஜூதிலும் ஓதிருக்கிறார்கள். இது ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்ப இந்த துஆவையும் சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என்கிற துஆவையும் நாங்கள் ருக்குவில் ஓதலாம். மூன்றாவது செய்தி, அதுவும் முஸ்லிம் கிரந்தத்தில் 223வது இலக்கத்தில் பதியப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி. அதையும் ஆயிஷா நாயகிகள் அறிவிக்கிறார்கள். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவையும் ருக்குவிலும் ஓதிருக்கிறார்கள், சுஜூதிலும் ஓதிருக்கிறார்கள். சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். நாங்க எப்ப பார்த்தாலும் சுபஹான ரப்பியில் அலீமை மட்டுமே ஓதி பழகிவிட்டோம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல துஆ. அதை ஒரு சந்தர்ப்பத்தில் ஓதினால் இந்த துஆக்களை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஓதணும். 5 தொழுகை இருக்கு எங்களுக்கு, ஃபர்லான தொழுகை. அதே மாதிரி சுன்னத்தான தொழுகைகள் 12 ரக்காத்துகள் இருக்கிறது ஒரு நாளைக்கு. தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகைகளில் இந்த துஆக்களை மனனமிட்டு நாங்கள் மாற்றி மாற்றி ஓதணும். எல்லாத்தையும் ஓதுவதற்கு இடம் கொடுக்காது, நிறைய துஆ வருகிறது. கிட்டத்தட்ட 4-5 துஆக்கள் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ருக்குவிலும் சுஜூதிலும் ஓதியதற்கு. அப்ப நாங்கள் சுபஹான ரப்பியில் அலீம், சுபஹான ரப்பியில் அலாவோடு நிற்காமல் இந்த துஆக்களையும் மனப்பாடமாக்கணும். நான் இன்ஷா அல்லாஹ் அந்த துஆக்களை நோட்டீஸ் போர்டில் போடுவேன். முடியுமான சகோதரர்கள் அந்த துஆக்களை மனனமிடுங்க. அப்ப இது புகாரியில் வருகிறது, முஸ்லிம்ல வருகிறது. சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். மிக முக்கியமான அழகான பொருள் கொண்ட துஆ. பொருளோட நான் போடுறேன், ஒவ்வொன்றுக்கும் பொருள் சொல்லி கொண்டு போனால் நேரம் போதாது என்பதனால சுருக்கமாக சொல்றேன். மிக அழகான அல்லாஹ்வை புகழ்கிற, அல்லாஹுடைய ஜலாலத்தை, அல்லாஹுடைய கண்ணியத்தை பறைசாற்றுகிற துஆக்கள். அப்ப இதை ரசூலுல்லாஹ் ருக்குவிலும் ஓதிருக்கிறார்கள், சுஜூதிலும் ஓதிருக்கிறார்கள். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் கிரந்தத்தில் வருகிற இன்னும் ஒரு மிக முக்கியமான துஆ 771வது இலக்கம். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ருக்குவில் பிரார்த்தித்தார்கள். எப்படி என்றால், அல்லாஹும்ம லக ரகஅது வபிக ஆமன்து வலக அஸ்லம்து خشع لك سمعي وبصري ومخي وعظمي وعصبي. யா அல்லாஹ், இதனுடைய கருத்தை பாருங்க, அழகான கருத்து. அல்லாஹும்ம லக்க ரகஅது, யா அல்லாஹ் உனக்காகவே நான் ருக்கு செய்திருக்கிறேன். வபிக ஆமன்து, உன்னையே நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். வலக அஸ்லம்து, உனக்கே நான் கட்டுப்பட்டிருக்கிறேன். خشع لك سمعي, என்னுடைய கேள்வி புலனை உனக்கு அடிபணிய செய்து விட்டேன். ஓ பசரி, என்னுடைய பார்வையை உனக்கு அடிபணிய செய்து விட்டேன். ஓ முஹி, என்னுடைய மூளையை உனக்கு அடிபணிய செய்து விட்டேன். ஓ அலுமி, என்னுடைய எலும்புகளை எல்லாம் உனக்கு அடிபணிய செய்து விட்டேன் என்று வரக்கூடிய மிக முக்கியமான ஓ அசபி, என்னுடைய விலா எலும்புகளை உன்பாலே திருப்பி விட்டேன், என்னுடைய முதுகை உன்பாலே நான் அடிபணிய செய்து விட்டேன் என்று வருகிற துஆ. அப்ப இந்த துஆவையும் நாங்கள் ருக்குவில் ஓத வேண்டும். அல்லாஹும்ம லக்க ரகஅது வபிக ஆமன்து வலக அஸ்லம்து خشع لك سمعي وبصري ومخي وعظمي وعصبي. இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான துஆ. அதே மாதிரி அபூ தாவூதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய இன்னும் ஒரு துஆ, அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகளார் ருகூவில் சுப்ஹானதில் ஜபரூதி வல் மலகூதி வல் கிப்ரியாஇ வல் அலமதி என்கிற துஆவை ஓதினார். இதுவும்
நாங்கள் ருக்கூவில் ஓத வேண்டிய ஆதாரபூர்வமான செய்தி. இது அபூதாவுதுல 873வது இலக்கத்தில் இந்த செய்தி பதியப்படுகிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை ஆதாரபூர்வமான சஹீஹான செய்தியாக பதிந்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, சுபஹான ரப்பியில் அலீமோடு நாங்கள் ஓத வேண்டியது சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் அல்லாஹும்ம லக ரகஅது வ பிக ஆமன்து வ லக அஸ்லம்து ஹஷஅ லக சம்இ வ பஸரி வ முஹி வ அظமி வ அஸபி சுப்ஹானதில் ஜபரூதி வல் மலகூதி வல் கிப்ரியாஇ வல் அலமதி. இவ்வளவு துஆவையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ருக்கூவில் ஓதிருக்கிறார்கள். சில துவா ருக்கூவிலும் சுஜூதிலும், ரெண்டுக்கும் அந்த துவாவை அல்லாஹுடைய தூதரவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த 6 அம்சங்களையும் உள்ளடக்கியது தான் ருக்கூவும் சுஜூதும். அதாவது ருக்கூவும் இந்த 6 அம்சங்களையும் உள்ளடக்க வேண்டும். எனவே நாங்கள் இப்பொழுது செயன்முறை ரீதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு எங்களுக்கு ருக்கு செய்து காட்டினார்கள் என்பதை பார்க்க போறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த வழிகாட்டலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இதை கடைபிடிக்கணும். அதுக்குத்தான் இந்த வகுப்பை இவ்வளவு நேரம் எடுத்து பல ஆய்வுகள் செய்து என்னென்ன ஹதீதுகள் சஹீஹானது என்னது லைஃபானது என்பதை எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு சமர்ப்பிப்பது. எங்களோட வாழ்க்கையில் அது நடைமுறையில் வரணும். நாங்கள் வேண்டாம் அவருக்கு தொழக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சல்லு கமா ரஐத்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள். அப்போ ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி தொழுதால் தான் தொழுகட பூரணமான நன்மை கிடைக்கும். நாங்கள் நினைச்ச மாதிரி தொழுதால் அந்த தொழுகையில் பிரயோசனம் இருக்காது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப தக்பீரை கட்டி நிலையில் நிற்கிற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார்கள், இன்னும் ஒரு சூறாவை ஓதுவார்கள். ருக்கு செய்ய அல்லாஹுடைய தூதரவர்கள் நாடினால் தன்னுடைய 2 கைகளையும் இப்படியே தக்பீரில் நின்றவாறு இந்த கைகளை இங்கே எடுக்கணும். சிலரை பார்க்குறோம் இப்படியே நிற்பார்கள், ருக்குவுக்கு இமாம் அல்லாஹ் அக்பர் என்ற உடனே இப்படி போவாங்க. இது பிழை. ஏன்? தொழுகையில் 4 இடங்களில் கைகளை உயர்த்துவது சுன்னா, நபிகளாருடைய வழிமுறை. ஒன்று ஆரம்ப தக்பீர், 2வது ருக்குவுக்கு போகும்போது, 3வது சமிஅல்லாஹு லிமன் ஹமிதாக்கு வருகிற பொழுது, 4வது இடம் நடியிருப்பிலிருந்து எழும்புகிற பொழுது நிலைக்கு. இந்த 4 இடத்திலும் கைகளை நாங்கள் ஒன்று தோள்புயத்துக்கு நேராக நீட்டணும், அல்லது எங்களுடைய காது பகுதிக்கு நேராக கைகள் நீட்டப்படணும். கை எப்படி பொத்தவும் கூடாது, இப்படி விரிக்கவும் கூடாது. 2க்கும் இடைப்பட்ட மாதிரி எங்களோட கை தளர்வாக இருக்கணும். அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுறாங்க. அப்போ நாங்கள் தக்பீரில் நிற்கிற நாங்கள் தனித்து தொழுதாலும் சரி, இமாமோடு தொழுதாலும் சரி, இமாம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு போனதுக்கு பிறகுதான் நாங்கள் ருக்குவுக்கு போகணும். இமாமை முந்தக்கூடாது. இமாம் சொல்லாலும் செயலாலும் முந்தியதன் பின்னாடி தான் இமாமை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ இமாம் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குவுக்கு போய்த்தார் என்று சொன்னால், அது எங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னால், நாங்கள் எங்களோட கை 2ஐயும் இப்படியே தோள்புயத்துக்கு நேராக அல்லது காதுக்கு நேராக உயர்த்தி விட்டுத்தான் ருக்குவுக்கு போகணும். இப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது 1வது 2வது படித்தரம். ஒன்று கையை உயர்த்த வேணும், 2வது அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லணும். தக்பீர் சொல்லாமல் ஒரு ருக்குவுக்கு போனால் அவர் சஜதா சஹு செய்யாமல் சலாம் கொடுக்க கூடாது. ஏன்? அது வாஜிபை விட்டது. ஆரம்ப தக்பீர் மட்டும்தான் அல்லாஹ் அக்பர் என்பது மட்டும்தான் ருக்குன். ஏனைய தக்பீராத்துகள் தொழுகையில சுஜூதுக்கு போகிற தக்பீர், சுஜூதிலிருந்து எழும்புகிற தக்பீர், ருக்குவுக்கு போற தக்பீர், இதெல்லாம் வாஜிப். அது கட்டாயம் நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லித்தான் ருக்குவுக்கு போகணும். அப்ப நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குவுக்கு போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வதாக எங்களுக்கு வழிகாட்டுறாங்க, 2 கையாலையும் எங்களுடைய முடங்கால் 2ஐயும் பிடிக்கணும். இந்த முட்டுக்கால் 2ஐயும் நாங்கள் எங்களுடைய 2 கையாலையும் பொத்தி பிடிக்கணும். இப்படி பிடிக்கப்படணும். சிலரை பார்க்குறோம் தொடையில் இப்படி தாங்கி வச்சிருப்பாங்க, சிலரை பார்க்குறோம் முட்டுக்காலுக்கு கீழே இப்படி பிடித்திருப்பார்கள். இதெல்லாம் தவறு. எங்களோட முட்டுக்கால் இப்படி மடிச்சா வார அந்த மூட்டு பகுதியை இப்படி நாங்கள் தாங்கி பிடிக்கணும். சிலரை பார்க்குறோம் கையை இப்படி வச்சிருப்பாங்க, இது தவறு. எங்களோட 10 விரலும் கிபிலாவை நோக்கி இருக்கணும். இப்படி சிலர் இப்படி பிடிச்சிருப்பாங்க, சிலர் இப்படி மாச்சலுக்கு இப்படி பொத்தி கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் பிழையான அமைப்பு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்கன இப்படி 2, நான் இப்போ முதல் முதுவை காட்டல, கையைத்தான் காட்டணும், இதை எப்படி பிடிக்கணும் என்று. இப்படி எங்களுடைய 10 விரல்களாலும் 2 முட்டுக்காலையும் முழுமையாக பொத்தி பிடிக்கணும். இப்படி பொத்தி பிடிச்சால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 2வது அம்சம் எங்களுடைய முதுகு பகுதி நேராக இருக்கணும். முதுகு பகுதி நேராக நீட்டி வைத்திருக்க வேண்டும். முதுகை கூனிய நிலையிலோ பெண்டாகவோ வச்சிருக்க கூடாது, உயர்த்தவும் கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுறாங்க, இப்படி நீங்க பொத்தி பிடிச்சால் உங்களோட கையை இப்படி இறுக்கி பிடிக்க கூடாது. இப்படி எங்களோட சல்லை பகுதியோடு
இந்த கை இப்படியே ஒடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பொத்தி பிடித்து தன்னுடைய கைகளை இவ்வாறு அகட்டி கொண்டார்கள். ஆனால் நாங்கள் ஜமாத்தோடு தொழுகிற பொழுது மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி அகட்டக்கூடாது. ருக்கூவிலும் சரி சுஜூதிலும் சரி அது ஒரு நடுநிலையாக இருக்க வேண்டும். நாங்கள் தனித்து தொழுகிற பொழுது எங்களுக்கு எவ்வளவுக்கு அகட்ட முடியுமோ எங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி. ஏன் இது அகட்டுன்னு சொன்னால், அகட்டுனா தான் எங்களோட முதுகு நேராகும். இப்படி நாங்கள் இப்படி நின்ற மனுஷன்னா குனிய இயலாது. நாங்கள் இந்த கையை கொஞ்சம் இப்படி முட்டுக்காலோடு பிடிப்பதோடு எங்களோட கையை கொஞ்சம் இந்த விலாயிலும்புல படாமல் அகட்டணும். அவ்வளவுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகட்டியது. இப்படி நாங்கள் அகட்டணும். அதே நேரம் நபிகளார் தன்னுடைய தலையை இப்படி உயர்த்தவும் மாட்டார்கள், இப்படி பணிக்கவும் மாட்டார்கள், காலையும் பார்க்க மாட்டாங்க. ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக தன்னுடைய முதுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டி அதே நேரம் தன்னுடைய தலையை ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக வைத்திருப்பார்கள். தலை இப்படி உயர்த்தவும் கூடாது, இப்படி பணிக்கவும் கூடாது, இரண்டுக்கும் இடைப்பட்டதாக எங்களோட முள்ளம் தண்டு முதுகு நேராக இருக்கிற மாதிரி எங்களோட கைகளும் எங்களுடைய முதுகும் தலையும் இருக்கணும். பார்வை சுஜூது செய்கிற இடத்தை நோக்கி இருக்கணும். எங்களோட பார்வை அந்த நேரத்தில் சுஜூது செய்கிற இடத்தை நோக்கி இருக்க வேண்டும். அப்போ இந்த 6 அம்சங்களையும் 5 அம்சங்களையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ருக்குவில் சொல்லித் தருகிறார்கள். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று கைகளை உயர்த்தி தக்பீர் கட்டி நிற்கிற நிலையில் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குவுக்கு போவதாக இருந்தால் எங்களோட 2 கையையும் அல்லாஹ் அக்பர் என்று உயர்த்தி இப்படி முட்டுக்காலை பிடித்து இப்படி எங்களோட பார்வையை சுஜூது செய்கிற இடத்தை நோக்கி வைக்கணும். இந்த கைகள் இப்படி கொஞ்சமாக அகட்டப்படணும், உடம்போடு ஒட்டக்கூடாது. அப்போதான் எங்களோட முதுகு பெண்டாகாம நேருக்கு வரும். இதுதான் ருக்கு செய்கிற அமைப்பு. அப்படி இல்லாமல் நிறைய பேரை நாங்கள் பார்க்குறோம், இப்படி ஏலாத ஆரல்மா இப்படி நிற்பாங்க, இது பிழை, இப்படி போயிருப்பார்கள், இது பிழையான அமைப்புகள். நேராக முதுகு முள்ளம் தண்டும் நேராக இருக்கணும், பார்வையை கொஞ்சம் நாங்கள் உயர்த்தி சுஜூது செய்கிற இடத்தை பார்க்கணும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்தது. இப்படி இப்போ நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பிழையா ருக்கு செய்து பழகினத்தினால அதை திரும்ப நடைமுறைக்கு கொண்டு வரதுங்கிறது கஷ்டம். முதுவை நீட்டுவதோ அல்லது அந்த வளைஞ்ச மாதிரி நிற்காம கைகள் அப்படி விரிச்சு வைப்பதோ கஷ்டம். ஆனால் அதை நாம் தொடர்ந்து செஞ்சாதான் அது பழகும். தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம ருக்கு செய்ய போகிறோம்ங்கிற எண்ணத்தை உள்வாங்கி எங்களோட கைகள் இப்படித்தான் இருக்கணும், முதுகு இப்படித்தான் இருக்கணும் என்று நீட்டி பழகிட்டோம் என்று சொன்னால் அது ரொம்ப சிம்பிளாக உடம்பு பழகிடும். அப்படி இல்லாமல் நாங்கள் கஷ்டம் கஷ்டம் என்று கூணி பழகித்தான் ருக்குவினுடைய அமைப்பு பிழையாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே அப்படி ஒரு ருக்கு செய்தால் இமாம் ருக்கு செய்து எவ்வளவு நேரம் தாராரோ அவ்வளவு வரைக்கும் இந்த துவாக்களில் எதையாவது நாங்கள் எல்லாத்தையுமோ அல்லது இதில் எங்களுக்கு பாடமான துவாக்களை அடிக்கடி தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கணும். இதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவுடைய அமைப்பில் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறை. இந்த 6 அம்சங்களும் சரியாக செய்தால்தான் அது நபி வழியில் ருக்கு செய்ததாக அமையும். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த எங்களுடைய வகுப்புகளில் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு வருகிற பொழுது நாங்கள் எப்படி கையை உயர்த்தணும், அதில் ரசூலுல்லாஹ் என்னென்ன துஆக்களை ஓதியிருக்கிறார்கள், மீண்டும் நாங்கள் எப்படி சுஜூது செய்யணும். சுஜூது மிக முக்கியமான பாடம். அதில் நிறைய பேருக்கு கைகளை எப்படி கொண்டு போய் நிலத்தில் வைப்பது என்பது தெரியாது. காலை முற்படுத்துவதா கையை முற்படுத்துவதா, அதே மாதிரி கால்கள் ருக்குவில் எப்படி இருக்கணும், ஒட்டி இருக்கணுமா விரிச்சு, சுஜூதுல ஒட்டி இருக்கணுமா விரிச்சு வைக்கணுமா, விரல்கள் சும்மா இருக்கணுமா கிபிலாவை நோக்கி இருக்கணுமா, இப்படி அதிலும் பல வழிகாட்டல்களை அல்லாஹுடைய தூதரவர்கள் கை எப்படி வைக்கணும், விரிச்சு வைக்கணுமா ஒட்டி வைக்கணுமா என்கிற வழிகாட்டல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த வகுப்புகளில் முடியுமான செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். எனவே இந்த ருக்குவை நாங்கள் படித்த மாதிரி எங்களுடைய நடைமுறையில் கொண்டு வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.